ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனையுடைய எல்லா பகுதிகளும் பொறுப்பை நடத்துங்க. இதை பார்க்கிறவர்கள் இந்த கலந்து கொள்வர்கள் ஒவ்வொரு நேரம் ஆசிரியர் ஜெபிக்கிறோம். எங்களுக்கெல்லாம் சுவாமி உங்களுடைய நாமத்திற்கு மகிமைப்படுத்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். எல்லா புதிய மகிமை முக்கிய செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும். இயேசு ஜெபிக்கிற பிதாவே. வேதத்தின் ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். 139 சங்கீதம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததுக்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவு பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாதே போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள்! அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்! அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும் போது இன்னும் மண்டையில் இருக்கிறேன். தேவனே, நீர் துன்மார்க்கனை அழித்தீரானால் நலமாயிருக்கும். இரத்த பிரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள். உம்முடைய சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ? முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன். அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். பாடல்களை பாடி நாம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். முதலாவது எல்லா நாமத்திற்கும் மேலான நாம் 1046வது பாடல்.
ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அதிகாரம் தந்ததே இயேசுவே நாமமே. சத்து கொலைகளை தகர்த்தெறிந்ததே இயேசுவே நாமமே. சத்து கொலைகளை தகர்த்தெறிந்ததே இயேசுவே நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவே நாமமே. சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவே நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே இயேசுவே நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே இயேசுவே நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசு நாமம். அல்லேலூயா. அந்த நாமத்தை நாம் ஆராதிக்கிறோம். அந்த நாமத்திலே சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, சாட்சியம் உண்டு, சத்ரு சகல கிரியில் மேலும் நமக்கு ஜெயம் உண்டு. உம்மை போல யார் உண்டு? உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு உம்மைத்தானே நம்புவேன் தேவா. உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு உம்மைத்தானே நம்புவேன் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் நீராய்த்தானே போதையா. வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்வை நீராய்த்தானே போதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெகோவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெகோவா
வாழ்வு தந்தீரையா எல்ஷடாய் ஆராதிப்பேன் எலோஹிம் ஆராதிப்பேன் அடோனாய் ஆராதிப்பேன் யெஷுவா ஆராதிப்பேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்ஷடாய் எலோஹிம் அடோனாய் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மனிதர்கள் மத்தியிலே வாசமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கலைஞர் நின்று எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் மருத்துவ சுகம் கொடுத்து தேவை. வாசம் செய்கிற தேவனே எமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிகள் மத்தியிலே வாசமா இருக்கிறவரே நீர் பெரியவர், நீர் பெரியவர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் படைத்தவரே, எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவாதி தேவனே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நன்றியோடுமே துதிக்கிறோம், நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம். சேரக்கூடாத வழியிலே வாசமா இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி நன்றி நன்றி. பரிசுத்த அலங்காரத்தோடு தொழில் வருவோம். நான் பரிசுத்தா இருக்குது போல நீங்களும் பரிசுத்தமற்ற தேவனே, எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்களை சுத்திகரிக்கிறவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம் கர்த்தாவே. மரித்தவர்களுக்கும் ஜீவனுள்ளவருக்கும் தேவனாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆதி மந்தமானவரே, அல்பா வேகமானவரே உம்மை துதிக்கிறோம். விசுவாசத்தை முடிக்கிறதுமா இருக்கிறார் உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி 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 அப்பா. வருகிறே எங்களிடத்தில் விசுவாசத்தை பார்க்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம் விழுந்து போகாதபடி எங்களுக்காக வேண்டிக் கொள்கிறவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எல்லா விசுவாசங்கள் அகன்று போகும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். நீ நல்லவர், வல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர், போதுமானவர் ஐயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இதுவரைக்கும் ஜீவனை கொடுத்து ஆண்டவரே, பலனை கொடுத்து ஆண்டவரே, சுவாசிக்க காற்றை கொடுத்து கர்த்தாவே எங்களை பாதுகாத்த உங்களுடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். யெகோவா ரஃபாவே உமக்கு ஸ்தோத்திரம். சுதந்திர தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவரே, எங்கள் பொருளாதார தேவையை சந்திக்கிறவரே ஸ்தோத்திரம். நன்றி 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 அப்பா.
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூடா ஒளிதலில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூடா ஒளிதலில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர், அல்பாவும் மேகாவும் ஆனவர் இவர். ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர், அல்பாவும் மேகாவும் ஆனவர் இவர். அந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நமக்கேற்கும் மேலானவர், முழங்கால்கள் முழங்கிடும் இவருக்கு. எல்லா நமக்கேற்கும் மேலானவர், முழங்கால்கள் முழங்கிடும் இவருக்கு. துதிகளை மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்தினார். துதிகளை மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்தினார். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. அல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தே ஆண்டவரே, தேவ தூதர்கள் 24 ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். முப்பொருளிலே 4 ஜீவன்கள் உம்மை ஆராதிக்கிறார்களே கர்த்தாவே. உங்களுடைய துதிகளில் வாசமா இருக்கிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தரை நாம் காரணத்தில் ஸ்தோத்திரிக்க முடியும். அவர் துதி எப்பொழுதும் நம்முடைய வாயில் இருக்கும். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். பலவீனமான வேளையில், வியாதியான வேளையில், சந்தோஷமான வேளையில், பலவீனத்தோடு இருக்கிற வேளையிலே கர்த்தரை நாம் துதிக்க முடியும். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அல்லேலூயா. உமக்கு நன்றி. இந்த வேளையில் நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். தேசத்தில் இருக்கிறதான எல்லா வியாதிகளும் அப்புறப்படுத்தப்படும்படி ஆஸ்பத்திரியில் இருக்கிற வியாதிஸ்களுக்காக ஸ்தோத்திரம் நாம் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நேரத்திலே எங்கள் தேசத்துக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். தகப்பனே, எங்கள் தேசத்துக்கு உம்முடைய கிருபையை கொடுப்பீராக. உம்முடைய கோபாக்கினை வேண்டாம் அப்பா, உம்முடைய கிருபையினால் எங்கள் தேசத்தை நிரப்பும். இமயம் முதல் குமரி வரை உம்முடைய இரத்தம் பாய்ந்து எங்கள் தேசம் சுத்திகரிக்கப்பட்ட தேசமாக மாறட்டும். தேசத்தில் காணப்படுகிற தீமையான எல்லா காரியங்களையும் மாற்றி போட்டு எல்லா ஜனங்களும் இயேசுவே மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொண்டு உமக்காக வாழத்தக்கதான
தக்கதான கிருபைகளை தருவீராக. குருடாக்கப்பட்டிருக்கிற மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இப்படிப்பட்ட வியாதிகள் பரவிக்கொண்டு இருக்கிறதே, இந்த வியாதிகள் எல்லாம் முற்றிலுமாய் அழிக்கப்பட உதவி செய்யும். 3வது அலை வரும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதெல்லாம் வராதபடி நீங்க வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்க. இப்பொழுதும் ஹாஸ்பிட்டல்ஸ்லே வேதனையோடு, கஷ்டத்தோடு, பாரத்தோடு, ஆண்டவரே, இந்த கண் பிரச்சனையினாலே யாரெல்லாம் சேர்க்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் நீர் பூரண சுகத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி அப்பா. நீர் அற்புதங்களை செய்கிற தேவன், நீர் அதிசயங்களை செய்கிற தேவன். உம்மால் அன்றி எங்களால் ஒன்று செய்ய முடியாது. எங்கள் தேசத்தை ஆளுகிறவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்வீராக. உண்மை அவர்கள் அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. தேசத்துக்கான நல்ல திட்டங்களை அவர்கள் ஏற்படுத்தவும், தேசத்திலே ஒரு செழிப்பு உண்டாகவும் நீ கிருபை செய்யும். இயற்கை சேதங்கள் எதுவும் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. வெள்ளங்கள், புயல்கள், ஆண்டவரே, வீண் நஷ்டங்களை கொண்டு வருகிற காரியங்கள் எதுவும் வரக்கூடாது கர்த்தாவே. ஜனங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்தும். தேசத்திலே நல்ல ஒரு பிளானிங் இருக்கத்தக்கதாக எங்கள் பட்ஜெட் எல்லாம் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. புதிய புதிய கம்பெனிகள் ஆரம்பிக்கப்பட்டு ஜனங்களுக்கு வேலைகள் கிடைக்கட்டும். பொருளாதார சீர்கேடுகள் எல்லாவற்றையும் மாற்றி நல்ல ஒரு செழிப்பான தேசமாக, ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளும் சந்திக்கப்பட்ட ஒரு தேசமாக, பிலோ பாவர்ட்டி லைன் என்று ஒரு கோடே இல்லாத படிக்கு ஆண்டவரே, எங்கள் தேசத்திலே இருக்கிற பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலே இருக்கிற அந்த பெரிய கேப்பை எடுத்து போட்டு எல்லாரும் சந்தோஷமா, எல்லாரும் தேவைகள் சந்திக்கப்பட்டவர்களாய் வாழ உதவி செய்தலும், தேசத்தை பாதுகாத்தலும் அப்பா. ஸ்ரீலங்காலே இருக்கிற பிரச்சனைகள், ஆண்டவரே, வடக்கே இருக்கிற பாகிஸ்தான், சீனா பிரச்சனைகள் எல்லாம் மாற்றி போட்டு தேசத்தை சுற்றி உம்முடைய பாதுகாப்புக்குள்ளாய் கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நீரே மகிமைப்படும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேளையிலும் உங்களுடைய காணொளி மூலம் என்னுடைய செய்தியை கொடுக்க கர்த்தர் பாராட்டின நல்ல கிருபைக்காய் ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வேளையிலும் நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மளோடு பேசும்படிக்கு கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல கண்களை மூடி, ஆண்டவரே என்னோடு பேசும் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் ஜெபிங்க. கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு பெரிய அற்புதங்களை அவர் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். தர்மையான வேலைக்காக நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். அற்புதமாக நம்முடைய வேத வார்த்தைகளை ஆண்டவரை தியானிக்க எங்களுக்கு ஆண்டவரை பாராட்ட நம்முடைய நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் தகப்பனே நீர் எங்களோடு பேசும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தைகளை நீ மகிமைப்படுத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இருக்கிற இடங்களிலே ஆண்டவரை நீர் இறங்கி ஆண்டவரே எங்களுடைய உள்ளங்க கதவுகளை கத்த திறப்பீராக, எங்களுடைய செவிகளை திறப்பீராக. ஆண்டவரே, எங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணட்டும். ஆண்டவர் விசுவாசத்திலே உந்தி தள்ளுகிறதாய், உம்மை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், வழிக்கு நேராக எங்களை உந்தி தள்ளுகிற உடைய வார்த்தைகளாய் எங்களுடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தட்டும். நீரே மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் நாளிலும் கர்த்தரை மட்டுமா நம்மளை அற்புதமாய் காத்து நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. 6 மாதங்களை அற்புதமாய் நடத்தினவர். இந்த மாதம் நம்மளை அற்புதமாய் நடத்த அவர் போதுமான ஆண்டவர், அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் ஜீவன் உள்ள கர்த்தர். ஹல்லேலூயா. இவளை நாம் தியானிக்க எடுத்த வசனம் யோசுவா 10வது அதிகாரம் 12, 13, 14 வசனங்கள். முதலாவது 10வது அதிகாரம் 12வது வசனத்தை படிக்கலாம். யோசுவா 10வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனை கிபியோன் மேலும் சந்திரனை ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். இந்த வசனத்திலே நாம் முதலே பார்க்கும்போது இங்கே ஒரு யோசுவா தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவனை நடத்தி வருகிறார். மோசேயுடைய வாழ்க்கை முடிந்த போது, அவனுடைய வழிநடத்தல் முடிந்த போது கர்த்தர் அந்த பொறுப்பை, மோசேயுடைய பொறுப்பை யாரு கொடுக்கிறார்? யோசுவா கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை
அவர் நடத்தி வரும்படியாக யோர்தான் நதியை தாண்டி அவர்களை நடத்தி வரும்படியான பொறுப்பை கானான் தேசத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற தேசத்துக்கு கர்த்தருடைய ஜனங்களை அழைத்து வரும்படியான ஒரு தலைவனாய் யோசுவாவுக்கு கர்த்தர் இந்த பொறுப்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. யோசுவா முன்னின்று அவன் என்ன செய்கிறான், அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவன் நடத்தி வருகிறதை இந்த அதிகாரத்தில் நீங்கள் படித்து முன்பான அதிகாரங்களை யோசுவா புத்தகத்தில் படித்தீர்களானால் அங்கே ஆண்டவர் எல்லா காரியங்களையும் சொல்லி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது இந்த யோசுவா தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களை முன்னின்று நடத்தி வந்த போது அநேக இடங்களிலே யுத்தங்கள் நடக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இவர்களை நீங்க அழித்து போய் அநேக ஜனங்கள், கர்த்தருக்கு பிரியமான ஜனங்கள் அந்தந்த இடங்களிலே வாழ்ந்த போது யுத்தங்கள் நடக்கிறது. ஹல்லேலூயா. யுத்தங்கள் நடந்து அந்தந்த இடங்களிலே பார்த்தீங்கன்னா அநேகரை கர்த்தர் நிச்சயதாராம் ஒவ்வொரு இடங்களிலே அழித்து போடுகிறதை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. இங்கே இந்த வார்த்தை தியானிக்கிறதுக்கு முன்பாக ஒரு சம்பவத்தை நான் உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அந்த கர்த்தர் எமோரியரை என்ன செய்யறாரு, வசனத்தை முதல் பகுதியை படிங்க. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்த நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ அயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார். ஹல்லேலூயா. அப்போது இதுக்கு முன்பா பார்த்த 5 ராஜாக்கள், எமோரியர்கள், அந்த ராஜாக்கள் நினைச்சுதாங்க அந்த ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார்கள். ஹல்லேலூயா. அப்போது அந்த யோசுவா என்ன சொல்றாரு, கர்த்தர் யோசுவா பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக என்ன செய்ய போறேன், எமோரியரை நான் என்ன செய்ய போறேன், ஒப்பு கொடுக்க போறேன் என்று சொல்லி ஆண்டவர் யோசுவாவோடு பேசுகிறதை நான் பார்க்க முடிகிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவன்கிட்ட யோசுவா போய் ஆண்டவர்கிட்ட பேசுறான். ஆண்டவரே, இப்போது எமோரியர்கள் என்ன செய்யறாங்க, யுத்தத்துக்கு வர போறாங்க, இப்ப நான் என்ன செய்யணும் என்ன சொல்லி அவர் பேசுறார். பேசும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய், ஒரு சில காரியங்களை ஆண்டவர் என்ன செய்யறாரு, யோசுவாவோட பேசுறார். பேசின உடனே அவன் திருப்பி வரான். வந்து என்ன சொல்றான், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக யுத்தம் நடக்கிற இடத்துல ஒரு காரியத்தை அவன் செய்கிறான். ஒரு பயங்கரமான ஒரு அற்புதத்தை ஆண்டவர் இந்த இடத்துல அவன் மூலம் செய்கிறதை பார்க்கிறது. அவன் வார்த்தையை சொல்லுற என்ன சொல்றான், அவன் சூரியனை பார்த்து சொல்றான், சூரியனே, யுத்தம் நடக்கிற இடத்துல சொல்றான், சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ அயலோன் பள்ளத்தாக்கில் மேலும் தரித்து நில்லுங்கள். ஹல்லேலூயா. அயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள். அடுத்த வசனங்களை பார்க்கும்போது, அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புத்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்பும் இல்லை, அதற்கு பின்பும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். அந்த நாளிலே யுத்தம் நடக்க இருக்கிற சமயத்துல என்ன ஆச்சு, இவன் சொல்றான், சூரியனை பார்த்து பேசுறான், ஆண்டு சொன்ன வார்த்தையை பேசின உடனே சூரியனும் சந்திரனும் இருக்கிற இடத்துல கிட்டத்தட்ட என்ன செய்யுது, நம்ம கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அதுல அடுத்த வசனத்தை பாருங்க, ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானில் நின்றது. ஒரு பகல்னா இது கிட்டத்தட்ட 12 மணி நேரம், சுமாராக ஒரு 12 மணி நேரம் நடுவானில் நின்றது. எவ்வளவு பெரிய அற்புதமான விஷயம் இல்லையா? ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, கர்த்தரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் இயற்கையை மாற்றி அமைக்கிற வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய ஒரு வல்லமை உள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. நினைத்து பாருங்க, சூரியன் என்ன செய்யறாரு, சூரியன் நம்ம உதிக்குதுன்னு சொல்றோம் இல்லையா? சூரியன் உதிக்கிறதுல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாம் இருக்கும் பகுதி சூரியனை என்ன செய்யுது, நோக்கி திரும்புகிறது. சூரியன் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பூமி தன்னைத்தானே சுத்திக்கிறது, சூரியன் அப்படி ஒரு இடத்துல நிக்குது, பூமி சுத்துது, நம்ம பூமியை சுத்தி எது சுத்துது, சந்திரன் சுத்தி வருது. அப்போ சூரியன் உதிக்கிறது என்ன அர்த்தம்னா, சூரியன் உதித்து வராது, பூமி நம்ம இருக்கிற திசை சூரியனை பார்த்து திரும்பும் போது என்ன செய்யணும், மேல் நம்ம இருக்கிற பகுதியில அது வெளிச்சம் வருது. நம்ம அப்ப என்ன சொல்றோம், சூரியன் உதயமாகிறது, சூரியன் உதிக்கிறதுன்னு நம்ம சொல்றோம். ஹல்லேலூயா. அப்போ அந்த பூமி சுழற்சியை என்ன செய்ய முடியாது, யாராலும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. எவ்வளோ ஆராய்ச்சிகள் நம்ம கண்டுபிடித்த போதும் அநேக ஆராய்ச்சிகள் கண்டுபிடிச்சிருக்கோம், அற்புதமான ஆராய்ச்சிகள் எல்லாம் மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கான். ஆனா பூமியின் சுழற்சியை நிறுத்த முடியுமானா நிறுத்த முடியாது. அது மாதிரி சூரியனை பார்க்கும்போது
பூமியை விட 1.3 மில்லியன் அளவு பெருசு. அதாவது கிட்டத்தட்ட 1 மில்லியன் சொல்லும் போது 10 லட்சம். 10 லட்சம் பூமியை எதுக்குள்ள வைக்க 1.3 மில்லியன் சொல்றோம். கிட்டத்தட்ட 10 லட்சம் பூமியை என்ன எதுக்குள்ள வைக்க முடியும்? சூரியனுக்குள்ள வைக்க முடியும். அவ்வளவு பெரிதான அந்த சூரியன் சொல்றது அவ்வளவு பயங்கரமான பெரிதான ஒரு கோள். அதுல கிட்டத்தட்ட 10 லட்சம் பூமி. அப்ப எவ்வளவு பெருசு யோசனை பண்ணி பாருங்க. அவ்வளவு பெருசான ஒரு பெரிதான ஒரு சூரியன்ல. அப்போ அதை சுத்தி பூமி சுழண்டே வருது. அப்பதான் அந்த இரவும் பகலும் வருது. ஒரு இந்த இப்படி சொல்லும் போது வெயில் படும் போது இரவு, பூமி திருப்பி அடுத்த சுழண்டு இப்படி வரும்போது இரவா மாறி இருக்கு இல்லையா? அந்த சூரியன் ஒளிப்படாம இருக்கு. அப்போ அந்த இயற்கையை ஆண்டவர் நிறுத்துகிறதை பார்க்க முடியுது. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, அதுக்கு பின்னால அதுக்கு முன்பும் அதுக்கு பின்பும் மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவர் இதே மாதிரி அற்புதங்களை செய்தது இல்லையா? அந்த சொன்ன வார்த்தையை ஆண்டவர் சொல்லி ஆண்டர்கிட்ட நான் பேசியிருப்பான். அவன் சொல்லி ஆண்டர் சொல்லியிருப்பான், இதை போய் சொல்லுன்னு சொல்லியிருப்பார். சொன்னவன் ஆண்டவருடைய இயற்கையை அவனுக்கு சாதகமாய், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாதகமாய் அவன் நிறுத்துகிறதை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அது அசாதாரணமான விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு அசாதாரணமான விஷயம் இல்லையா? அது என்ன நான் நினைக்கிறேன், சுழற்சி ஆண்டவர் நினைச்சிருப்பாரு. ஒரு 12 மணி நேரம் நிக்கணும்னா, பகலாவே இருக்கணும்னா எப்படி யோசனை பண்ணி பாருங்க. 12 மணி நேரம் சூரியன் சந்திரன் அப்படி நிக்குதுன்னா அப்ப என்ன? ஆண்டவர் சுழற்சியை கொஞ்சம் மாத்திருப்பாரு. ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் சுழற்சியை என்ன செய்வாரு, பூமியின் சுழற்சியை கொஞ்சம் ஆண்டவர் கொஞ்சம் மாற்றி விட்டுருப்பாரு. ஆனா அப்படி நின்றுச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் அங்கு பெரிய அற்புதங்களை செய்ததை பார்க்க முடிகிறது. இதே ஒரு அற்புதத்தை இன்னொரு இடத்துல ஆண்டவர் செய்திருக்கிறார். இதே மாதிரி ஒரு அற்புதத்தை நாம் இன்னொரு இடத்துல நாம் படிக்க முடியும் வேதத்தில். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் அதற்கு ஏசாயா 9, 10 கர்த்தர் தாம் சொன்னபடியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக சாயை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, சாயை 10 பாகை முன்னிட்டு போவது லேசான காரியம், முக்கிய வேண்டாம், சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றான். அப்போது ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருக்கு கூப்பிடுகிறார். அவர் ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகை முன் போன சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார். ஹல்லேலூயா. இங்கே ஒரு அற்புதத்தை இதே சேம் கிட்டத்தட்ட ஒரே ஒரு அற்புதத்தை ஆண்டவர் இந்த இடத்துல செய்கிறார். எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில வியாதியாய் படுக்கை ஆயிட்டான். எசேயா தீர்க்கதரிசி சொல்றாரு, உன் கடை முடி இறக்க போற காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்த சொல்றாரு. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம். அப்போ ஆண்டவர்கிட்ட அவன் கண்ணீரோடு அழுறான், ஆண்டவரே எனக்கு ஜீவனை தாரம் அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு சோறு பக்கமா திரும்பி அழுறான். அப்போ அவனுடைய கண்ணீரை பார்த்து ஆண்டு இறக்கம் பட்டு என்ன செய்யறான், திருப்பியும் ஆண்டவர் ஏசாயா அனுப்புறாரு. அனுப்பி நீ சொல்லுப்பா, அவன் 15 ஆண்டுகள் கூட்டி தரேன்னு சொல்றேன்னு சொல்றாரு. ஆண்டவர் அவன் சொல்றான். அப்போ அவனுக்கு என்ன சொல்ற அடையாளத்தை காட்டுன்னு அவன் கேட்கறான். என்னது அவன்கிட்ட கேட்கறான், நான் குணமாவதற்கு நான் என்ன ஏசாயாவை நோக்கி 8வது வசனத்தை பாருங்க. ஏசாயாவை நோக்கி, கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கு 3ஆம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்தில் போவதற்கு அடையாளம் என்ன என்று கேட்டான். 3 நாள் ஆலயத்துல போன்னு அவர் சொல்றாரு. அதுக்கு அடையாளம் என்னன்னு சொல்லி எசேக்கியா ராஜா கேட்கிறான். அப்போ என்னாச்சு, அந்த ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அதுக்கு ஏசாயா என்ன சொல்றான், ஒரு அடையாளத்தை காண்பித்து கொடுக்குறான். என்ன அடையாளத்தை காண்பித்து கொடுக்குறான், ஒரு வார்த்தை உண்டாயி அவர் என்ன சொல்றாரா, கர்த்தர் உனக்கு உண்டாகும் அடையாளத்தை சாயை 10 பாகை பின்னிட்டு போக வேண்டுமோ 10 பாகை பின்னிட்டு திரும்ப 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்டார். அதற்கு எசேக்கியா, சாயை 10 பாகை பின்னிட்டு போகிறது முன்னிட்டு போகிறது லேசான காரியம், அப்படி வேண்டாம், சாயை 10 பாகை பின்னிட்டு என்ன செய்யணும், திருப்ப வேண்டும் என்றான். அப்போது ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை முன்போன சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார். ஹல்லேலூயா. அப்போ அந்த டைம் என்ன செய்தாரா, 10 பாகை பின்னிட்டு திரும்பும்படி ஆண்டவர் செய்தார். ஹல்லேலூயா. யூசுவலா கடிகாரம் முன்னாலதான் போயிட்டு இருக்கும் இல்லையா? அப்போ ஆண்டவர் அவன் சொல்றான், உனக்கு என்ன செய்யணும், உனக்கு அடையாளம் தான் நான் என்ன சொல்லணும், 10 நிமிஷம், நம்ம நிமிஷம்னு வச்சுக்கலாமா எக்ஸாம்பிள், 10 நிமிஷம் முன்னாடி போய் காட்டணுமா பாகையில சூரியன்ல, இல்ல பின்னிட்டு காட்ட வேண்டுமான்னு சொல்றாப்ப அவன் சொல்றான், எசேக்கியா சொல்றான், நீர் என்ன முன்னிட்டு போறது, ஏன்னா சூரியன் கடிகாரம் எப்பவும் முன்னிட்டு தான் போவோம், அது ஈஸி, எனக்கு பின்னிட்டு காட்ட வேண்டும்னு சொல்றான். ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்யறார். 10 பாகை பின்னிட்டு
அதை காண்பித்து அடையாளமாய் கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த இடத்துலயும் ஆண்டவர் அற்புதத்தை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அவர் அதிசயங்களை செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர் இல்லையா? ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 18வது வசனம் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு கர்த்தருடைய தூதரானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். ஹல்லேலூயா. அந்த நாமத்துடைய பேரை ஆண்டவர் சொல்றாரு, அதிசயம். நாமத்தின் பேர் என்ன? அதிசயம். ஹல்லேலூயா. அவர் அதிசயம் செய்கிற, அதிசயத்தை செய்கிற ஆண்டவர். அவருடைய நாமத்தை என்ன சொல்றாரு? பேர் என்னப்பா? என் பேர் என்னது? என்னோட நாமம் என்ன? அது அதிசயம் என்றார். ஹல்லேலூயா. சங்கீதம் 136:4 படிக்கும்போது அதில் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. சங்கீதம் 86:10வது வசனம் சொல்லுகிறது, தேவன் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். அதிசயங்களை செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. பெரிய ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. ஹல்லேலூயா. அவர் அதிசயங்களை செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வாழ்க்கையிலும் பெரிய அற்புதங்களை அவர் செய்வார். வேதத்திலே பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அநேக அதிசயங்களை ஆண்டவர் செய்ததை ஆண்டவரிலே என்ன செய்கிறார்? பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சில வேளையிலே மற்றவர்கள் உதவி செய்ய முடியாத சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவரிடத்திலே அற்புதத்தை, அதிசயத்தை நாம் எதிர்பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு மனுஷர்களா செய்ய முடியல, யார் என்னால் ஹெல்ப் பண்ண, யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியல, அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள நான் மாட்டிருக்கிறேன், எனக்கு ஆண்டவரே உதவி செய்யும். ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டீரோன்னு சொல்லி அநேக வேளையில் நம்ம என்ன செய்யறோம்? அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அநேகர் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் சூழ்நிலைகள்லாம் தலைகளை இருக்குது. எனக்கு இந்த வாழ்க்கையில இது எப்படி நடக்கும்? இந்த போராட்டத்திலிருந்து எப்படி நான் வெளியே வருவேன்? இப்படிப்பட்ட ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டி இருக்கிறேன், பலவிதமான நெருக்கத்திலே சூழ்நிலை மாற்றி எப்படி வருவேன்னு ஒருவேளை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரி நினைத்து கொள்ள, ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்ய அவர் போதுமான ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் அற்புதமான ஆண்டவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் வேத வசனங்களை நீங்கள் படித்து அநேக இடங்களிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய அற்புதங்களை செய்து, அதிசயங்களை செய்து நம்மை ஆண்டவர் அவருடைய சித்தத்துக்கு நேராய் நடத்துகிற அவர் உண்மை உள்ள ஒரு நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம தொழுது கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. யோசுவா 3வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். அங்கே பார்த்தீர்களால் இன்னொரு அதிசயத்தை ஆண்டவர் செய்கிறதை பார்க்க முடிகிறது இல்லையா? இந்த யோசுவா 3வது அதிகாரம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். 3வது அதிகாரம் 1வது வசனம். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திர அனைவரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடக்கும் முன்னே அங்கே தங்கினார்கள். ஹல்லேலூயா. 3 நாள் சென்ற பின்பு அதிபதி பாளையம் எங்கும் போய் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடன் நீங்கள் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். அப்போ இந்த சம்பவத்தை நீங்க படிச்சு பாருங்க. இங்க ஒரு அற்புதம் நடக்க போகுது. இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வீட்டில் கொஞ்சம் பொறுமையா படிச்சு பாருங்க. நான் சுருக்கமா சொல்கிறேன். 3வது அதிகாரம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு முன்பாக ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அற்புதம் நடக்க போகுது? இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து யோர்தான் நதி அண்டையில வந்தாச்சு. அதை கடக்கும்படியா அவர்கள் நதி அண்டையில வராங்க. வரும்போது ஒரு அற்புதம் நடக்க போகுது. என்ன அற்புதம் நடக்க போகுது? இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம். அந்த ஆண்டவர் செய்தாரு, அந்த நதியை கடப்பதற்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த ஆசாரியர்கள் தேவனுடைய உடன்படிக்கை பற்றி சுமந்து கொண்டு வராங்க. வந்து யோர்தான் கரையில நிற்கிறாங்க. அந்த யோர்தான் கரையில் நின்று அந்த நதியில கால்கள் வைத்த உடனே அது 2ஆய் பிளந்து அது வழி விட்டு இருக்கிறது. அது வறண்டு போன நிலம் போல இருந்தது என்று வேதம் சொல்கிறது. பின்பகுதி நீங்க படித்து பாருங்க. அந்த ஜனங்கள் அந்த நதி வழி உள்ளாக நினைச்சாங்கன்னா கடந்து போனாங்க. வறண்ட நிலம் போல இருந்தோம். அப்படியே தண்ணீர் என்னது குவியலாய் நின்று என்ன செய்தது? வழி விட்டது என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. படிக்கலாம். 16வது வசனத்தை நீங்க பாருங்க. யோர்தான் 15-16 படிக்கலாம். 3வது அதிகாரம் 15-16. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியின் கால்கள்
தண்ணீர் ஓரத்திலே பட்ட உடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாய் குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமமான வெளியிலே கடலுக்கு ஓடுகிற தண்ணீர் பிரிந்து ஓடிட்டு அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையிலே காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாக கடந்து போனார்கள். அல்லேலூயா. அப்போ தண்ணீர் எப்படி என்றுதான் குவியலாய் குவிந்தது. தண்ணீரை பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஓட்டை உள்ள பாத்திரத்துல தண்ணீரை ஊத்தி வச்சா கூட என்ன ஆயிரும் தண்ணீர் அப்படியே சின்ன ஹோல, கண்ணுக்கு தெரியாத ஒரு ஹோல்ல நீங்க தண்ணீரை ஊத்தி ஒரு பாத்திரத்துல வச்சுக்கீங்க, கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன ஓட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தண்ணீரை நீங்க அந்த பாத்திரத்துல ஊத்தி வச்சீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் வந்து கழிச்சு பாத்தீங்கன்னா தண்ணீர் சுத்தமா இருக்காது. அந்த சின்ன கண்ணுக்கு தெரியாத ஓட்டத்தை வழியே என்ன செய்யும், அவ்வளவு தண்ணீரும் வெளியே போயிடும். அல்லேலூயா. ஆனால் இங்க இந்த அற்புதத்தை பாருங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். அப்படிப்பட்ட எந்த இடத்துல தண்ணி கேப் இருந்தாலும் நுழைஞ்சு உள்ள ஓடிடும். அதான் தண்ணியுடைய தன்மை. ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன செய்யறாரு, தண்ணீரை அந்த கால்கள் பட்ட அந்த ஆசாரியர்களுடைய உடன்படிக்கையை பற்றிய சுமந்த ஆசாரிய கால்களுக்கு பட்ட உடனே என்ன ஆயிருது, தண்ணீர் எப்படி இருக்குதான் குவியலாய் குவிந்தது, குவியலா நின்று. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் நடக்குது இல்லையா. செங்கடல்ல ஒரு அற்புதத்தை நடத்தினார் ஆண்டவர் இல்லையா. கீழ்காட்டை அனுப்பி கடலை பிளந்தார், ரெண்டாவது பிளந்து அது ஆண்டவர் வெட்டாந்திரை வழியா தினங்கள் நடத்தி சென்றார் பார்த்தோம். இங்கேயும் ஒரு அற்புதம் நடக்குது. உடன்படிக்கை பற்றி சுமந்து வந்து கால்கள் பட்ட உடனே தண்ணீரை பட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, தண்ணீர் குவியலாய் குவிந்து நின்றது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாய் அவர் அற்புதத்தை செய்கிறவர். ஹல்லேலூயா. அந்த ஜனங்கள் வெட்டாந்தரை வழியா நடந்து போனாலும் தண்ணீர் அப்படி இருக்கிற இடத்துல வெட்டாந்தரைன்னா பாருங்க, அப்ப எப்படி தரை வந்து அப்படி தண்ணீர் எல்லாம் பளிச்சுட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஆண்டவர் அற்புதமா ஜனங்கள் நடந்து போது ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக இடத்துல நம்முடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நம்மளால நம்ப முடியாது. ஆண்டவர் இது நடக்குமா அப்படி கூட நம்ம நினைக்கிறோம் இல்லையா. அநேக வேளையில நம்ம நினைக்கிறோம் இது அற்புதம் நடக்குமா, என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் வருமா, என் வாழ்க்கையில் இப்படி சூழ்நிலை இருக்குது அது மாறி போகுமா, நான் என்ன பண்ணுவேன், இப்படிலாம் நம்ம அநேக வேளையிலே நம்ம திகைத்து போகிற நாட்கள் உண்டு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்ய அதிசயங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள ஆண்டவர். அவருடைய ஜனங்களுக்கு அவர் அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. அவருடைய ஜனங்களை எப்போதும் விட்டு கொடுக்காத ஆண்டவர். அவர் ஜனங்களை அவர் அதிகமாய் நேசிக்கிறவர். நம்முடைய ஆண்டவர் நான் அதிகமாய் நேசிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. சரி, இப்போ அற்புதம் நடக்குது. ஆனா அற்புதத்தை நடக்கிறதுக்கு முன்பாக யோசுவா ஒரு 3 காரியங்களை அங்கே செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. இந்த யோர்தானுடைய கிட்ட போறாங்க, ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடக்குது. இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு அற்புதம் நடக்குது. ஆனால் அந்த அற்புதம் நடப்பதற்கு முன்பாக ஒரு 3 காரியங்களை, முக்கியமான ஒரு 3 காரியங்களை என்ன செய்யறான் அந்த யோசுவா செய்கிறதை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. என்ன செய்யறான் பார்க்கலாமா. 3வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க படிங்க. யோசுவா 3வது அதிகாரம் 5வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். முதலாவது செய்ய வேண்டிய காரியம் 3 காரியங்களை அவன் செய்தான். அந்த முதல் காரியத்தை ஆண்டவர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை யோசுவா சொல்றான் ஜனங்களை பார்த்து, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னா நாம் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அநேக வேளையில் அற்புதங்கள் நடக்க வேண்டும், அதிசயம் நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம அநேக வேளையில் எதிர்பார்க்கிறோம். ஆனால் அதற்கு முன்பாக ஒரு சில தகுதிகளை நாம் செய்து ஆயத்தமா இருக்க வேண்டியது, ஒரு சில காரியங்களிலே நாம் ஆயத்தமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய அநேக வேளையில நம்முடைய வாழ்க்கையிலே சில இடங்களில் நம்ம அநேக வேளையில ஜெபிக்கிறோம், அற்புதங்கள் நடக்க மாட்டேங்குது, அதிசயங்கள் நடக்க மாட்டேங்குது. ஏன் நடக்க மாட்டேங்குது? ஆயத்தம் நம்மிடத்தில் இல்லை என்றால், நம்ம அதற்கேற்ற நம்மளை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ள இல்லை என்றால் அங்கே அற்புதம் சில சமயம் தடைப்பட்டு போகிறது, சில சமயம் அந்த அற்புதம் நடக்கிறதுக்கு நாளாகிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் அவன் சொல்றான் 3 காரியங்களை சொல்கிறான். முதல் காரியம், உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்ய போறாராம், என்ன செய்யற, நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார், உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். அப்போ தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்க வேண்டும், பரிசுத்தம் உள்ளவர். அற்புதம் வாழ்க்கையில் நடக்கணும்னா பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கையில ரட்சிப்பின் அனுபவம் உங்களுக்கு இல்லைன்னா
ஒருவேளை நீங்க இந்த காணொலி நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம், நான் இன்னும் இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, என் இருதயத்திலே ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் ரத்தத்தினால் நான் கழுவப்படவில்லை என்று சொன்னால், ஒரு வாழ்க்கையில நீங்க அற்புதத்தை ஒருவருக்கு எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா நீங்க இயேசுவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். ஹல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினால் கழுவப்படுவதற்கு உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்புக் கொடுங்கள். இயேசுவை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அவர் உங்கள் உள்ளத்திலே வரும்போது அவர் நினைச்சு அவர் சொந்த ரத்தத்தினாலே உங்களை கழுவி அவர் பரிசுத்தமாக அவருடைய பாவ அறிக்கை செய்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்திலே நான் பாவ அறிக்கை எடுக்கும்போது அவர் நினைச்சுக்கிறார், வேதம் சொல்லி அவருடைய ரத்தத்தினாலே நம்மளை கழுவி சுத்திகரிக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்கிறார். அவருடைய சமூகத்தில் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு, இயேசுவே உன்னை நான் என் உள்ளத்திலே வாரும், ரத்தத்தால் என்னை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லும்போது அவர் தன்னை நினைச்சார், அவர் உள்ளத்திலே வந்து அவர் ரத்தத்தினால் நம்மளை கழுவி பாவங்களை மன்னித்து ரத்தத்தினால் அவருடைய ரத்தத்தினால் கழுவி நம்மளை ஒரு பரிசுத்தமானாய் கர்த்தர் நம்மளை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நீ ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ரட்சிக்கப்பட்டு என்னுடைய வாழ்க்கையில இந்த அற்புதங்கள் நடக்கலையும் ஒருவேளை நீங்க ஃபீல் பண்ணலாம். நம்முடைய வாழ்க்கையை நம்ம சரிப்படுத்தும் போது பரிசுத்தமாக நம்மளோட ஆண்டவரோட வாழ்க்கை நம்ம இப்ப அற்புதத்தை எதிர்பார்க்கிறோன்னா, ஆண்டவர் நம்மிடத்துல ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறார், பரிசுத்தம். நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை எதிர்பார்ப்பதற்கு முன்பாக நம்மளை அவனிச்சனும் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே என்னை நான் தகுதிப்படுத்த எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நாம் ஒப்புரவ வேண்டும். இவ்வளவு நம்ம ரட்சிக்கப்பட்டிருப்போம், நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையில தான் ஆண்டுடைய பிள்ளையில தான் இருப்போம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்கள் கர்த்தரை அற்புதம் செய்யாதபடிக்கு ஒருவேளை சில காரியங்களோட வாழ்க்கையில தடையா இருக்கும். அப்ப அதை ஆராய்ந்து பார்த்து நம்ம பரிசுத்தத்துக்கு தேவ சமூகத்தை நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே என்னை சரிப்படுத்தும், உங்க ரத்தத்தினால் என்னை சுத்திகரியும், இந்த காரியத்துல நான் குறைவா இருக்கிறேன், என்னை தகுதிப்படுத்தும் என்று சொல்லும் போது ஆண்டவர் நம்மளை சுத்திகரித்து அற்புதத்துக்கு நம்மளை நிச்சயவாராம் ஆயத்தப்படுத்துகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுவது, தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே தேவனுடைய ஆலயம். அப்ப தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கு வேதம் சொல்லிட்டு, அது பரிசுத்தமுள்ள ஆலயம். யார் தான் அந்த ஆலயம்? நம்ம தான் தேவனுடைய ஆலயம். அப்ப நம்ம எப்படி இருக்க வேண்டும் ஆண்டு எதிர்பார்க்கிறார். தேவ ஆலயம் எப்படி பரிசுத்தமா இருக்கிறது வேதம் சொல்லுகிறது, அதே போல நீங்க தான் தேவனுடைய ஆலயம் நான் சொல்றேன். அப்படின்னா எப்படின்னா நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போ நாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் ஆண்டவர்கள் எதிர்பார்க்கிறது பரிசுத்தம். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணமர்த்த கடவோம். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனம், மாம்சத்திலும் ஆவியிலும் உண்ட எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில காணப்படுற எல்லா அசுசியும் நீங்கத்தக்கதாய் தேவ சமூகத்திலே வந்து அவரோடு நாம் ஒப்புரவாக வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை சரிப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்மளை எந்த ஒரு அற்புதத்தை செய்ய அவர் போதுமான ஆண்டவராய் இருக்கு. ஆண்டவர் வேதம் அப்படிதான் சொல்லுது, என்ன செய்யுது, நம்மை சுத்திகரித்துக் கொண்ட பரிசுத்தமான ஆக்குதலை தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்தணும். பரிசுத்தத்தை நோக்கி நம்முடைய வாழ்க்கையிலே பயணித்துக் கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. பரிசுத்தம் ஒரே நாள்ல வந்துடாது. இன்னைக்கு நான் நினைச்சேன் நாளை பரிசுத்தம், அப்படி இல்லை. பரிசுத்தமாக்குதலை வேதத்துல அழகா லாஸ்ட் பகுதியில பாருங்க, தேவ பயத்தோட பூரணமாக்க கடவும். அப்படி இட் இஸ் a process. ஸோ ஒவ்வொரு நாளும் நம்மளை சரிப்படுத்தி நம்ம பாத்தீங்கன்னா சகதியில நடந்து போறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப நமக்குள்ள நம்ம மேல என்னதான் அவ்வளோ சகதி படதான் செய்யும். அப்போ இந்த உலகத்துல நம்ம பயங்கரமான சூழ்நிலைக்குள்ள இருக்கிறோம். ஒரு சில தவறுகள், ஒரு சில அசூசிகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஓட்டும். அப்ப நம்ம என்ன செய்யணும், தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய நம்ம வாழ்க்கையை அவரோடு கூட ஒப்புரவாகி சரிப்படுத்திக் கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்படிதான் வேதம் சொல்லி தேவ பயத்தோடைய பூரணப்படுத்த கடவோம். அப்போ பூரணத்தை நோக்கி நம்ம டிராவல் பண்ணணும். பரிசுத்தத்திலே பூரணத்தை நோக்கி நம்ம டிராவல் பண்ணிட்டே இருக்கணும். அவரோட கடைசி என்னை பூரணப்படுத்தி என்ன செய்வாரு, பரலோகத்தை நம்ம எடுத்துக்கொள்வார். அப்போ நம்ம வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னா பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டிய. எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது வசனத்தில், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. இப்போ நம்முடைய கர்த்தரை தரிசிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், நமக்குள்ள பரிசுத்தம் வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கணும்னா நமக்கு என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் வேதத்திலே அழகாக சொல்லியிருக்கிறார். 3 காரியங்களே முதல் காரியம்
உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். இரண்டாவது காரியத்தை பார்க்கலாம். யோசுவா 3வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும் போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்றார். அல்லேலூயா. அவர் என்ன செய்யறாராம்? யோசுவா பார்த்து சொல்றாரு, நீ என்ன செய்ப்பா? அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்க. யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் அறியும்படிக்கு இன்று அவர் கண்களுக்கு முன்பாக உண்மை மேன்மைப்படுத்துவேன். அடுத்த வசனம் 8வது வசனம், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும் போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக. யோர்தான் தண்ணீர் அண்டையில சேர்ந்த உடனே நீ ஆசாரியர்களுக்கு ஒரு கட்டளை, நீ என்ன செய்யணும்? யோர்தான் நடி அண்டையில நில்லுங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லி வேதத்தை சொல்லி. அல்லேலூயா. ஆசாரியர் என்ன சுமந்துட்டு வராங்க? தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. அப்படின்னா என்ன? தேவ சமூகத்தை அவள் சுமந்து கொண்டு வருகிறார்கள். அல்லேலூயா. அவள் சுமந்து கொண்டு வருகிறது உடன்படிக்கை பெட்டினா வெறும் பெட்டி இல்லை, அவருடைய சமூகம் அதுல இருக்கு. அவருடைய சமூகத்தை அவர் சுமந்து கொண்டு வராங்க. அப்போ தேவனுடைய சுமந்து ஆசாரியர்கள் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி தோல்ல வச்சு அவருடைய சமூகத்தை சுமந்துட்டு வராங்க. யோசுவா சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய அந்த யோர்தான் நதிக்கரையில வந்த உடனே, நதியண்டையில் வந்த உடனே நில்லுங்கள் என்று கட்டளை கொடுத்தான். அல்லேலூயா. அவள் நின்றார்கள். அப்ப என்ன அர்த்தம்? தேவனுடைய சமூகத்தில் நாம் நிற்கிற ஒரு அனுபவம் வேண்டும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நிற்கிறவளா இருக்கணும். அல்லேலூயா. 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 எசேக்கியா 22வது எசேக்கியேல் 22:30 எசேக்கியேல் 22:30 22 அதிகாரம் 30வது. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாய் ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். அல்லேலூயா. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாய் ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணோம். அல்லேலூயா. திறப்பிலே நிற்கத்தக்கதாய், நிற்கவும், திறப்பிலே நிற்கவும். அல்லேலூயா. தேவ சமூகத்திலே நாம் நிற்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறது தேசத்தை ஆண்டவர் நினைச்ச வேதத்தை அழகா சொல்லியிருக்காரு, திறப்பிலே நிற்கிற அனுபவம் உனக்கு என்ன செய்யணும்? வேண்டும். அதான் சொல்ல, இந்த நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்க ஒரு மனுஷனை தேடணும்பா, மனுஷன் யாருமே காணும்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆண்டவருடைய எதிர்பார்க்கிறது தேவ சமூகத்திலே திறப்பிலே நின்று ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அற்புதங்கள் நடக்கிறதுக்கு நம்ம தான் ஜெபிக்கிறோம், நமக்காக தான் ஜெபிக்கிறத தவிர மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற அனுபவம் இல்லை. நம்ம ஆண்டவரை எனக்கு இதை செய்யும், என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை இருக்கு, அதை செய்யும், ஒரு அற்புதம் செய்யும். என் குடும்பத்துல எந்த பிரச்சனை இருக்கு, என் வேலையில ஒரு இந்த பிரச்சனை இருக்கு, ஒரு அற்புதம் செய்யும். என் சொந்தக்காரன், என் சித்தப்பா பையனுக்கு இந்த என் மகனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, என் புருஷனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, என் மனைவிக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இப்படி நம்ம குடும்பத்தை சுத்தி தான் ஜெபிக்கிறோம், நமக்காக ஜெபிக்கிறோம் தவிர மற்ற மனுஷனுக்காக நம்ம என்னைக்காக ஜெபிக்கிற அனுபவத்துக்குள்ள வரமா? அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிற விஷயம், மனுஷ தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் தேடுகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம். அல்லேலூயா. அவருடைய சமூகத்தை சுமந்து கொண்டவர்களாய் தேவனுடைய திறப்பிலே நின்று ஜெபிக்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 106வது அதிகாரம் 106 சங்கீதம் 106:23 ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழியாதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். அல்லேலூயா. மோசே திறப்பின் வாயிலே நின்றான் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்த போது கர்த்தருடைய உக்கிர கோபம் ஜனங்கள் மேல வந்தது. அப்போ அவர் என்ன செய்தாரு? அந்த ஜனங்களை அழித்து போட அவர் சித்தம் கொண்டார். அல்லேலூயா. இந்த ஜனங்கள் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, இவளை நான் அழித்து போடுவேன்னு சொல்லிட்டு மோசேட்ட சொல்றாரு, மோசே நான் உன்னை என்ன செய்யறேன்? மேன்மைப்படுத்துறேன், நீ ஒதுங்கிரு, இந்த ஜனங்களை நான் அழிக்க போகிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆனா மோசே என்ன சொன்னா பாத்தீங்கன்னா, திறப்பில் நின்று ஆண்டவரே நீ என்ன செய்யற? அவரை நீ அழிக்க கூடாது, என்ன அப்படின்னா நீ என்ன செய்ய? என்னையே நிச்சயம் என்னுடைய இதுல இருந்து புஸ்தகத்துல இருந்து, ஜீவ புஸ்தகத்துல இருந்து என்னோட பேர் என்ன செய்யறோம்? கிறுக்கி போட்டோம். நீ அவரை அழிச்சேன்னா என் பேரே நிச்சயம் கிறுக்கி போட்டோம். அந்த ஜனங்களுக்காக அவன் திறப்பிலே நின்றான். அல்லேலூயா.
வேதம் சொல்லுகிறது, அந்த யோசுவா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை, என் தாசனாகிய மோசே, ஆண்டவர் மோசே சொல்றார், என் தாசனாகிய மோசே. அல்லேலூயா. எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. அப்ப அவன் திறப்பில நிக்கிறான். ஜனங்களை ஆண்டவர் அழிக்க வரும்போது திறப்பில நிக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவரே, நீ இந்த ஜனங்களை அழிக்க கூடாது, நீ அப்படியே அழித்தேன்னா என் பேரையும் ஜீவ புத்தகத்தில் கிறுக்கி போறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்களுக்காக வைராக்கியமாய் திறப்பிலே நிக்கிற ஒரு மனிதனாய் மோசே இருந்தான். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார். மோசேயை ஆண்டவர் வலிமையா பயன்படுத்துறான். அவன் என்னதான் ஜெபம் பண்ணாங்களா, உடனே அற்புதங்கள் நடந்தது. ஏன் அற்புதம் நடந்தது? அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை இருந்தது. என்னன்னா, அவன் திறப்பிலே நின்று அவருடைய ஜனங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் அவன் காணப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுடைய வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா, இயேசு என்ன செய்தாரு, அவரு சமாரியா தேசத்து வழியா கடந்து போக ஒரு டைம் முயற்சி பண்ணார். எருசலேமுக்கு போவதற்காக சமாரியா வழியாக கடந்து போறார். சமாரியா அந்த ஜனங்கள் வந்து இயேசுவை விடல, வழி விடல. அப்போ கூட யார் போறாங்க? சீஷர்கள். சீஷர்களுக்கு உடனே சீஷர் நம்மள மாதிரி மனுஷன் தாங்க. உடனே என்ன சொல்றாங்க சீஷர்கள், இந்த ஜனங்களை நம்ம என்ன செய்யறோம், வானத்திலிருந்து ஆண்டவரே வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி இந்த ஜனங்களை நான் அழிச்சு போட்டுருவோம் சொல்றாங்க. யாருடைய? இயேசுடைய சீஷர்கள் சொல்றாங்க. இயேசு சொல்றாரு, உனக்கு என்ன ஆவிப்பா இருக்குது, நான் இந்த உலகத்துல அந்த ஜனங்களை என்ன செய்றேன், நேசிக்க வந்திருக்கேன், அவருடைய வாழ்வை கொடுக்க வந்திருக்கிறேன். நீ என்ன சொல்ற, வாழ்வை அழிக்க வந்திருக்கியா அப்படின்னு கேட்கிறேன். நான் நினைச்சேன்னா பிதாவிடத்துல வேண்டிக் கொண்டா எனக்கு பல தூதர்களை ஆண்டவர் அனுப்புவார். ஆனா நம்ம மனுஷர்கள் அப்படிதான் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில சீஷர்கள் அவரோட கூட இருந்தவர்கள் தான். அவர்களுக்கு நம்ம மாதிரி தான் எண்ணம் இருந்திருக்கு. நம்மளும் அப்படிதான். நம்மளை பகைக்கிறவளை பார்த்தா நமக்கு எப்படி ஒரு கோபம், அழிச்சு போடணும், நம்ம அழிக்கிறவளா நினைக்கிறோம். ஆனா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து வாழ்வை கொடுக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம அழிக்கிறவங்க அழிக்க நமக்கு என்னெல்லாம் நம்மளை ஒருத்தர் எதிர்த்துட்டானா உடனே அவன் அழிந்து போகணும், நாசமா போயிடணும், அவன் நாசமா போறதை என் கண்கள் காணணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்படிதான் உள்ளத்துல நம்ம வெளியில பேசுவோம், உள்ள இப்படிதான் நினைக்கிறோம். அவன் என்ன பகைச்சுக்கிட்டான்ல, என்ன இப்படிலாம் பேசிட்டான்ல, என்ன இப்படிலாம் சொல்லிட்டான், இப்படிலாம் செய்துட்டான், ஒரு நாள் அழிந்து போய் என் கண்கள் காணும். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. அவர் வாழ்வை கொடுக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் வாழ்வழிக்கிற ஆண்டவர். நம்ம வாழ்வை அழிக்கிறவங்க, அவர் வாழ்வை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. நான் தப்பு சொல்ல, அந்த சீசர்களுக்கு நம்முடைய மனப்பான்மை அந்த காலத்து அவரோட மனிதர்கள் தானே, இயேசுவோட கூட அவர்களுக்கு அந்த மனப்பான்மை இருக்கு. என்ன வானத்துல இருந்த அக்கிரி எனக்கு அந்த ஜனங்கள்லாம் அழித்து போடணும். எலியா அற்புதம் செய்து அப்படிதான் செய்தார். வானத்துல இருந்த அக்கிரி எனக்கு ஜனங்கள்லாம் அழிச்சு போட்டார். 50 பேர் வரும்போது அழிச்சு போட்டார் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதம் செய்யணும் ஆண்டவர். அப்படி ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. அவர் எப்படி வந்தாரு, மக்களுக்கு வாழ்வை கொடுக்கிற வாழ்வழிக்கிற தெய்வனாய் வந்தார். நம்முடைய மனப்பான்மையில எப்படி இருக்கு, வாழ்வை அழிக்கிற, மற்றவன் எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் வாழ்ந்தாகணும், சுயநலத்தோடு இல்லை, நான் வாழ்ந்தாகணும், மற்றவன் எப்படி நாசமா போனாலும் பரவாயில்ல, என்ன எதிர்த்துட்டான் இவன் என்ன செய்யணும், அழிஞ்சு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து வாழ்வு அளிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. வாழ்வை கொடுக்கிற ஆண்டவர், புது வாழ்வை கொடுக்கிற ஆண்டவர், மனுஷன் மேல் மனதுருகிறவர், மனுஷன் மேல் இரக்கமா இருக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு 42வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்க. யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார், முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினான். ஹல்லேலூயா. அவன் யாருக்காக ஜெபம் பண்ணான்? நான் நினைக்கிறேன், நான் தியானிச்ச போது அப்படி எனக்கு நினைவு வந்துச்சு. யோபுடைய வாழ்க்கையில அவன் கர்த்தர் முன்பாக ஒரு உத்தமமான மனுஷன். ஆனா அவருடைய வாழ்க்கையில சஞ்சலங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் அதிகமாச்சு. அப்போ அது முன்பகுதியெல்லாம் படிக்கும்போது ஆண்டவரோடு அவன் சில டைம்ல ஒரு மாதிரி ரஃபா பேசுறான். ஆனா ஆண்டவர் எல்லாம் தாங்கி கொள்கிறார். அவன் தன்னுடைய வாழ்க்கை, எல்லா மனுஷன், நான் அவரை எந்த விதத்திலும் குறை சொல்ல முடியாது, அவ்வளவு உத்தமமான மனுஷன். நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். அவன் அவ்வளவு பிரச்சனை வந்ததான் பேசுறான். நம்ம சின்ன பிரச்சனை வந்தாலே முறுமுறுக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? மற்றவரை நம்மளை பத்தி தான் நினைக்கிறோம், நம்ம பத்தி தான் ஜெபம் பண்றோம். நமக்கு ஒரு வாழ்க்கையில சின்ன பிரச்சனை வந்தா மற்ற காரியங்கள்லாம் மறந்துடும். தேசத்துக்காக ஜெபம் பண்றது, மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது, அதெல்லாம் நம்ம மறந்துடும். நமக்காக தான் அதிகமா ஜெயிப்போம் இல்லையா? அப்ப யோபுடைய வாழ்க்கையிலே அவன் குடும்பத்தை இழந்து போனான், தன்னுடைய பிள்ளைகளை இழந்து போனான், தன்னுடைய ஆஸ்திகளை இழந்து போனான், எல்லாவற்றையும் இழந்து போனான். தன் சரீரத்திலே அவ்வளவு வியாதிப்பட்டப்போ அவனுடைய சிந்தனையெல்லாம் ஆக்சுவலா எப்படிதான் இருக்கணும், அவனை குறித்து தான் அதிக ஆண்டவரை ஏன் இந்த பாடு எனக்கு, நமக்கெல்லாம் வந்துச்சுன்னா இதுதான் 24 மணி நேரம் நம்முடைய ஜபமா இருக்கும். ஆண்டவரை ஏன் இந்த பாடு, ஏன் இந்த பாடு, இதுதான் நம்ம சொல்லிட்டு இருப்போம் இல்லையா? ஆனா யோபுடைய வாழ்க்கையில பாருங்க, அவன் அவ்வளவு வேதனைப்பட்டான், அவ்வளவு சஞ்சலப்பட்டான், அவ்வளவு வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போனான். அவன் மற்ற இடத்துல எல்லாம் என்ன தெரியல, எப்படி ஜெபம் பண்ண கூட அவனுக்காக கூட ஜெபிச்சுட்டே இருந்திருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுது, கடைசியாய் அவன் தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபித்த போது, சிநேகிதர்களுக்காக ஜெபித்த போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை
மாற்றினான். அதுவரை சிறையிருப்பை மாற்றல. அவன் சிறையிருப்புக்குள்ளதான் இருக்கிறான். அவன் என்னைக்கு அந்த பிரச்சனையின் மத்தியிலும், அவ்வளவு போராட்டத்தின் மத்தியிலும், அவ்வளவு வேதனையின் மத்தியிலும் அவன் தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபித்த போது அங்க என்ன ஒரு விடுதலை ஆண்டவருடைய வாழ்க்கையை கொடுக்கிறார். ஒரு அற்புதத்தை செய்கிறார். சிறையிருப்பை மாற்றுகிறார். அடுத்த வசனங்களை பார்த்த போது, முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிறோம் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்துள்ளார். எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. வாழ்க்கையில அற்புதம் நடந்தது. நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு மனிதர்களாய் நாம் மாற வேண்டும். மற்றவர்களுக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கிற ஒரு நல்ல ஜெப வீரர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1-4 வரை படித்து பாருங்க. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1-4 வரை. அதுல பாத்தீங்கன்னா 1 முதல் 4வது வசனம் வரை நீங்க படிங்க. அதே நான் பிரதானமாய் சொல்லுகிறது புத்தி என்னவெனில், எல்லா மனுஷனுக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? எல்லா மனுஷனுக்காகவும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதலையும் ஜெபம். நமக்காக மாத்திரம் எப்போதும் ஜெபித்துக் கொண்டோம். அடுத்த ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி என்ன? மற்றவர்களுக்காக அதிகமா ஜெபித்து, நமக்கு ஜெபிக்கிற வேண்டிய நேரத்தை குறைத்து மற்றவர்களுக்காக அதிகமா ஜெபிக்கிற ஒரு மனப்பான்மை நமக்கு வர வேண்டும். நம்மளோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம அதிகம் நமக்காக நம்ம குடும்பத்துக்காக ஜெபித்து தவறு இல்லை. அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வளர நம்முடைய ஜெபம் எப்படி வேண்டும்? மற்றவர்களுக்கு அதிகமா ஜெபிக்கவும், நமக்கு ஜெபத்து குறைத்து மற்றவர்களுக்கு அதிக ஜெபிக்கிற ஜெபம் நம்முடைய வாழ்க்கையை அடுத்த வளர்ச்சிக்கு நேராய் கொண்டு போவதாய் காணப்படுகிறது. அப்ப அந்த இது அழகா சொல்றோம்னா, எல்லா மனுஷனுக்காகவும் நீங்க நினைச்சணும் ஜெபத்தையும் வேண்டுதலையும் செய்ய வேண்டும். மாத்திரமல்ல, பூமியிலே கலகம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழணும்னா ராஜாக்களுக்காகவும் அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் நாம் தினமும் நினைச்சணும் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சரி, 2 காரியத்தை பார்த்தோம். முதல்ல என்ன பார்த்தோம்? பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். 2வது அவருடைய சமூகத்திலே நிற்கிற, திறப்பின் வாசலில் நிற்கிற ஒரு அனுபவம். 3வது யோசுவா 3வது அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்க. யோசுவா 3வது அதிகாரம் 9வது வசனம். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்றார். முதல்ல என்ன சொன்னாங்க? பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். 2வது அவருடைய சமூக திறப்பின் வாசலே நிற்கிற அனுபவம். 3வது தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். நம்ம அநேக வேளையிலே நம்ம ஜெபிக்கிற வேளையில பாத்தீங்கன்னா நம்ம ஜெபத்தை எல்லாம் சொல்றோம் தவிர அவரிடத்துல நாம் கேட்கறது இல்லை. அல்லேலூயா. நம்முடைய ஜெப வாழ்க்கையை நான் இப்போ நிறைய ஆட்களுடைய ரொம்ப சீனியர் ஆட்களுடைய ஜெபத்தை கூட பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில அனுபவம் நிறைந்தவர்கள் கூட அநேக வேளையில என்ன செய்யறோம்னா, நம்ம விண்ணப்பங்கள் எல்லாம் சொல்றோம் ஆண்டவர்கிட்ட. இந்த விண்ணப்பம் அந்த விண்ணப்பம் அது இது நிறைய விண்ணப்பங்களை சொல்றோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு அமைதியாய் ஒரு 10 நிமிஷம் நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்கிறாரு, என்ன சொல்ல வராருன்னு நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், கேட்க மாட்டேங்கிறோம். அப்படி அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதா இல்லையா? நான் கூட நிறைய நாட்கள் என்ன செய்வேன்னா, என்னுடைய விண்ணப்பத்தை தான் ஆண்டவர் சொல்ல, ஆண்டவர் என்ன என்ன சொல்ல வராருன்னு நம்ம கேட்க மாட்டோம், செவி கொடுத்து கேட்க மாட்டோம், இல்ல வெயிட் பண்ண மாட்டோம். நம்முடைய ஜெப வாழ்க்கையில நம்ம அநேகருக்காக விண்ணப்பம் பண்ணிக்கிறோம், நமக்காக விண்ணப்பம் பண்ணிக்கிறோம், அதெல்லாம் நல்லதுதான். ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில என்ன சொல்லுகிறார், என்ன சொல்ல வருகிறார் என்று நம்ம அவருடைய சமூகத்திலே காத்திருந்து அமைதியா கேட்கணும். ஆண்டவரே, எல்லா விண்ணப்பம் நான் சொல்லிட்டேன், நீர் என்னை குறித்தும் இந்த காரியங்களை குறித்து என்ன என்று என்னோடு சொல்ல விரும்புகிறேன் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். காத்திருக்கும் போது அவர் நம்மளோடு பேசுவார். அல்லேலூயா. அவர் நம்மளோடு பேசுகிற ஆண்டவர். தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. அவர் நம்மளோடு பேசுகிறவர். அல்லேலூயா. சாமுவேலோடு பேசினவர். சாமுவேலே என்று அழைத்தார். அவன் சிறு பிள்ளையா இருந்த போது அவனை கூப்பிட்டார். அவன் சத்தத்தை கேட்டு அவன் எழுப்பி வந்தான். அந்த தீர்க்கதரிசி சின்ன பிள்ளையா இருக்கும்போது சாமுவேலே கூப்பிட்ட போது அவன் எழுந்து வந்து கேட்டான். அப்போ ஆண்டவர் சத்தமா பேசுகிற ஆண்டவர். அல்லேலூயா.
அப்போ கடைசி சொல்லுவார், நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்றார் சாமுவேல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அவர் நம்மளோடு பேசுகிற ஆண்டவர். நம்மெல்லாம் ஆண்டோட ஜெபத்துல பேசுறோம், அவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறார் என்று அநேக வேளையிலே நாம் கேட்காமல் போயிடுறோம் இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்கணும். ஹல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, இந்த வேதத்துல பாத்தீங்கன்னா எல்லா விதமான பக்தர்களும் கர்த்தருக்காக வைராகியமா எழுத தலைவர்களும் பாத்தீங்கன்னா அவர் என்ன சொன்னார் என்பதை காத்திருந்து கேட்டு அதன்படி செய்கிறவர்களாய் இருந்தார்கள். தாவீதுடைய வாழ்க்கையிலும் சரி, மோசேயுடைய வாழ்க்கையில, யோசுவாவோட வாழ்க்கையில எல்லாம் அடுத்தடுத்த ஒவ்வொரு இங்க இருக்கிறதா பரிசுத்தவான்கள் பாத்தீங்கன்னா வேதத்தில் சொல்லப்போம் ஆண்டவர் என்ன சொன்னார் என்று வெயிட் பண்ணி அவருடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணி அதன்படி அவர் செய்கிறதை பார்க்க முடியும். ஒரே ஒரு வசனத்தை ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். யோசுவா 8வது அதிகாரம். இது நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடந்தாலும் இந்த ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். யோசுவா 8வது அதிகாரம் 18வது வசனம். அதுல ஆண்டவர் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? யோசுவா 8:18. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயிக்கு நேராக நீட்டி அதை உன் கையில் அதை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்றார். அப்படியே யோசுவா தன் கையில் இருந்த ஈட்டியை பட்டணத்துக்கு நேராக நீட்டினார். ஆண்டவர் ஒரு சின்ன வித்தியாசமான ஒரு விஷயத்தை ஆண்டவர் அவன்கிட்ட சொல்றாரு. நீ போய் என்னப்பா சொல்லு, அந்த உன் கையில இருக்கிற ஈட்டியை, நீ யுத்தத்துக்கு போற, நீ அந்த ஆயி பட்டணத்துக்கு நேரா அந்த ஈட்டியை மாத்திரம் நீட்டி நெல்லு சொல்ற, அந்த பட்டணத்தை நான் ஒப்பு கொடுப்பேன். இது ஒரு வித்தியாசமான அனுபவம். இதை ஆண்டவர் உங்ககிட்ட சொன்னார்னா நீங்க ஏத்துக்கிடுவீங்களா? என்னடா இது ஆண்டவர் வித்தியாசமா சொல்லு, ஈட்டியை நம்ம யுத்தத்துக்கு போனாச்சா ஈட்டியை நேர பிடிச்சி நெல்லுன்னு சொல்றாரு. இது என்னடா நம்மளை என்ன நினைக்கிறாரு? நம்ம சுயநலத்தோட நினைக்கிறோமா? இல்ல நமக்கு ஒரு குழப்பம் வந்துடும் இல்லையா? ஆண்டவர் சில இடங்கள்ல வித்தியாசமா செய்வார். இந்த யுத்தத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆயி பட்டணத்துக்கு விரோதமாய் அந்த யோசுவாவும் அவருடைய இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம் பண்ணும்போது ஒரு டெக்னிக் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறாரு. என்ன சொல்லிக் கொடுக்குறாரு? அது வசனங்களை படித்த சமயம் இல்லாதனால நான் சுருக்கமா சொல்லிக்கிறேன். நீங்க ரெண்டா பிரிஞ்சிருங்க. பிரிஞ்சு ஒரு கூட்ட ஜனங்களை அந்த ஆயி பட்டணத்து ஜனங்களுக்கு பின்பாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கூட்ட ஜனங்களை முன்பாக யுத்தம் பண்ணுங்க. யுத்தம் பண்ணிட்டு என்ன சொல்லி யோசுவா பின்னிட்டு ஓடுற மாதிரி ஓடுறான். ஜனங்கள்லாம் அவருக்கு பின்னாடி ஓடுறான். அந்த ஆய்பட்டணத்து யுத்த வீரர்கள் இவங்களை துரத்திட்டு வராங்க. துரத்திட்டு வரும்போது பின்னால் இருக்கிற அந்த கூட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பட்டணத்தை பிடித்ததை காண முடியும். அந்த வசனங்கள் அதிகாரத்தை படிச்சு பாருங்க, சொல்ல புரியும். ஜனங்க என்ன செய்யறாங்க? இவங்க முன்னால வரதை பார்த்து இவங்கள்ட்ட யுத்தம் பண்றது ஓடி வராங்க அவங்க பட்டணத்தை விட்டு. பின்னாலே இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கூட்ட ஜனங்கள் நினைச்சாங்க பட்டணத்தை கைப்பற்றி அந்த பட்டணத்தை ஒன்றுமில்லாமல் அழித்து போடுகிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்ப இந்த டெக்னிக் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குற யோசுவாட்ட, நீ இந்த மாதிரி என்ன செய், ஒரு கூட்ட ஜனங்க முன்பாகவே ஒரு கூட்ட ஜனத்தை பின்பாகவே நீ யுத்தம் பண்ண, பின்வாங்கி ஓடு. பின்னாடி ஓடும் போது அந்த ஜனங்கள் அதை பிடிக்கட்டும். அழகான டெக்னிக் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறாங்க. சொல்லிட்டு வித்தியாசமான ஒரு காரியத்தை ஈட்டி என்ன செய், அந்த பட்டணத்துக்கு நேரா புடி, நான் உனக்கு என்ன செய்ய அந்த பட்டணத்தை உனக்கு ஒப்பு கொடுப்பேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றது எல்லாம் வித்தியாசமா தான் இருக்கும். அதை நம்ம செய்யும் போது அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கொஞ்சம் நிதானமாய் பொறுமையாய் இருந்து நாம் கேட்க வேண்டும். கேட்கும் போது கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார். எரியோ பட்டணத்தை நீங்க தெரியும், 6 முறை சுத்தி வர சொன்னார். பெரிய ஒரு எரியோ கோட்டை. இந்த எரியோ கோட்டை அது பட்டணத்தை சுற்றி பெரிய ஒரு கோட்டை இருக்கு. உள்ள யாரும் போக முடியாது, உள்ள ஜனங்கள் யாரும் வெளியே வர முடியாது. அங்க அவங்க உள்ள போன யுத்தம் பண்றதுக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? 6 முறை சுத்துங்க, டெய்லி 1 முறை. அப்படியே 7வது முறை 7 முறை சுத்துங்க. அப்ப என்ன ஆகும்? அந்த பூரிகைகளை ஊதி நீங்க என்ன செய்யுங்க, சுத்துங்க. சுத்தும் போது அந்த கோட்டை இடிஞ்சு விழுந்துடுறாரு. இது நம்ம கேட்கும் போது ஆச்சரியமா இருக்கு. எப்படா வெறும் நம்ம சுத்தி வரோம், அடுத்தது 7ஆம் நாள் 7 முறை சுத்துறோம், பூரிகை ஊதுனோடனே எப்படி இது இவ்வளவு பெரிய மதில் இடிஞ்சு விடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அவருடைய யோசனைகள் வித்தியாசமானவை. ஹல்லேலூயா. அப்ப இதுல என்ன தெரியுது? அப்ப ஆண்டவர் சொல்றதை அவன் கவனமாய் கூர்ந்து கவனித்தான். ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார்? இந்த காரியத்தை சொல்ல வருகிறார், நாம் இதன்படி செய்வோம். அவர் செய்த போது அற்புதங்கள் நடந்தது. ஹல்லேலூயா. அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். அவர் என்ன சொல்ல வருகிறார் பொறுமையா இருந்து தேவ சமூகத்திலே காத்து, ஆண்டவரே என்னோடு பேசும், நீ என்ன சொல்ல வருகிறேன், நம்முடைய வார்த்தையை கேட்க விரும்புகிறேன், நீ சொல்வதை கேட்க விரும்பு, நீ என்னோடு பேசும்னு சொன்னா அவர் நம்மளோடு பேசுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு அனுபவம் உண்டு, சிறிய அனுபவம் தான், அது சொல்லுகிறேன். யார்ட்டையும் வீட்டில் கூட சொல்லலை. எப்படின்னா என்னுடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து எவ்ரி வீக் ஒரு ஜெபம் பண்ணுவோம். புதன்கிழமை என்னுடைய சிறு வயது நண்பர்கள், அதாவது ஸ்கூலில் படித்த நண்பர்கள்லாம் ஜூமில் புதன்கிழமை 9:30 to 10 o'clock வரை ஜெபம் பண்ணுவோம். ஒரு நாளாக நாங்கள் ஜெபம் பண்ணிட்டே வரோம். அப்போ அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் என் நண்பர்கள் சொல்லுவாங்க. ஆவிக்கிற நண்பர்கள் ஒரு நண்பர் சொல்லுவாங்க, ஆண்டவனோட அதை பேசுறாங்க. நான் இதுவரை ஆண்டோட சத்தத்தை நான் கேட்டுட்டே கிடையாது.
நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன், உன்கிட்ட இவ்வளோ பேசினாருன்னா உனக்கு பெரிய கிருபப்பா, உனக்கு இதெல்லாம் சத்தத்தை கேட்குற அளவுக்கு அவன் சொல்லுவான். நிறைய அனுபவங்களை சொல்லுவான், தீர்க்க தரிசனமாக சொல்லுவான், நிறைய அனுபவங்களை அவனுக்கு சொல்லுவான், நிறைய சாட்சிகளை சொல்லுவான். அப்போ ஆண்டவர் என்னோட பேசினாருன்னு சொல்லுவான், கரெக்டாக சொல்லுவான். ஆண்டவர் திட்டமாக என்னோட பேசினார். அப்போ நான் அவன்கிட்ட சொல்லுங்க, நான் ஆண்டோட சத்தத்தை ஒரு நாள் கூட கேட்டு கிடையாதுன்னு சொன்னேன். இது நடந்தது, கொஞ்ச நாள் நடந்தது. ஒரு வாரத்துக்கு முன்பாக ஒரு சின்ன சம்பவம் நடந்தது. என்னுடைய ஆஃபீஸில் வேலை செய்கிற பையன், சதீஷ்னு வேலை செய்கிற பையன் ரிசைன் பண்ணுறாரு. அவர் ரொம்ப கிட்டத்தட்ட 8 வருஷமாக நம்ம என் கூட ஒர்க் பண்ணுற என்னுடைய கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு பையன். நல்லா ஒர்க் பண்ணுறாப்புல, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுற பையன். அவரே ரிசைன் பண்ண போகிறேன், எனக்கு தெரியாது. அதுக்கு முந்தின நாள் வரை நல்லா தான் பேசினார் என்கிட்ட, ரொம்ப நல்லா பேசினாரு. நான் அங்கே போனேன், இங்கே போனேன், டாக்டர்ஸ் நிறைய ஆர்டர் கொடுத்தாங்க, அதை கொடுத்தாங்க. எனக்கு ரிசைன் பண்ண போகிறதே அவர் எந்த ஒரு அவர் வெளிப்படுத்தவே இல்லை, எனக்கு அது தெரியல. ஆனால் அதுக்கு முந்தின நாள் நைட்டு ஆண்டர் என்கிட்ட கரெக்டாக சொல்கிறாரு, சதீஷ் பேர் சதீஷ் வந்து ரிசைன் பண்ண, அப்படியே சொல்றாரு, சதீஷ் ரிசைன் பண்ண போறாரு. ஒரு சத்தம் கேட்கு, அது கனவும் கிடையாது, சத்தம். சதீஷ் ரிசைன் பண்ண போறான். நான் கொஞ்சம் சீக்கிரமா, யூஸ்வலா கொஞ்சம் லேட்டா தான் எழுந்திப்பேன். கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திரிச்சு அன்னைக்கு உட்காந்துருந்தேன். ஒரு 7:30 எழுந்திரிச்சு இப்படி உட்காந்துட்டு யோசிக்கிறேன், பெட்ல உட்காந்து, என்னடா இப்படி ஒரு திடீர்னு இப்படி ஒரு சதீஷ் ரிசைன் பண்ண போறாருன்னு சொல்லி சத்தம் கேட்குது. இது வந்து என்னடா, அவன் எதுவரை எந்த சிம்டமும் அவன் சொல்லவும் இல்லை. அவன் என்கிட்ட நான் அவன்கிட்ட எந்த சிம்டம் நான் இது பண்ணல, ரிசீவ் பண்ணல. அவன் ஒருத்தன் வெளியே போறான்னா அவனை பத்தி சிம்டம்ஸ் நான் ஈஸியாக கண்டுபிடிச்சேன். ஒரு கம்பெனி விட்டு வெளியே போறான் அப்படி நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். பட் அவன்கிட்ட எந்த சிம்டமும் இல்லை, அவனும் என்கிட்ட இது மாதிரி யார்ட்டையும் சொல்லவும் இல்லை, இல்லை என்கிட்ட எப்படியா நியூஸ் வந்துடும் இவன் வெளியே போறான்னு சொல்லிட்டு. அவன் எந்த ஒரு சிம்டமும் எனக்கு வெளிப்படுத்த தெரியல. அப்போ யோசிக்கிறேன், என்னடா இப்படி ஒரு சத்தம் நான் கேட்டேன், சதீஷ் இவ்வளோ ஒரு வருஷமா நம்ம கூட ஒர்க் பண்ற ஒரு பையன் அவன் வெளியே போறான்னு சொல்றானேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே அமைதியா பெட்ல உட்காந்து இப்படி சிந்திச்சுட்டே இருக்கேன். ஒரு அரை மணி நேரம் நான் பெட்ல உட்காந்து ஒரு 15-20 நிமிஷம் கழிச்சு என்னுடைய மேனேஜர், கம்பெனி மேனேஜர் ஃபோன் பண்றாரு. எல்லாரையும் பத்தி சொல்லுவார், காலையில் இவன் இந்த சைடு ஒர்க் பண்றான், அவன் அந்த பையன் அந்த ஒர்க் பண்றான், அந்த ஊருக்கு ஒர்க் போறான், இன்னைக்கு நாமக்கல்லோட பையன் நாமக்கல்லோட எந்த ஊருக்கு போறான், ஒவ்வொரு இடத்துல எங்கெங்க ஒர்க் பண்றாங்கன்னு டீட்டெயில்ஸ் சொல்லுவான். அப்போ சதீஷை பத்தி சொல்லும்போது சொன்னா, சதீஷ் இன்னைக்கு ஃபோன் பண்ண சார், ஃபோன் எடுக்கல, எப்படி உங்க லைன்ல வருவார்னு நினைக்கிறேன்னு சொன்னான். அவ்வளவுதான் சொன்னான். அப்போ நான் திங்க் பண்ணல. ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு அந்த பையன் சதீஷ் என் லைன்ல வரான். எடுத்த உடனே அவன் என்ன சொன்னான் தெரியுமா, நான் இன்னைக்கு ரிசைன் பண்றேன் சார். பட் எனக்கு அது முதல்ல தெரிஞ்சிச்சு, கடவுள்கிட்ட ஆண்டவர்கிட்ட தெளிவா சொன்னாங்க, ரிசைன் பண்ண போறேன். பட் அவன் நானும் எதிர்பார்க்கல. அவன் போன் எடுத்த உடனே முதல் வார்த்தை என்ன சொன்னான், சார் நான் இந்த மாசத்தோட அதாவது ஒரு அந்த மாசத்து எண்டுக்கு, இந்த மாசம் தொடக்கத்திற்கு ஒரு 3 நாளைக்கு முன்பாக என்ன சொல்றான், ஒரு 27ஆம் தேதி கிட்ட சொல்றான், சார் நான் 3 நாள் நான் ரிசைன் பண்ண போறேன். எனக்கு அதிர்ச்சி இருந்தது. ஆனா அதுக்கு முதல்ல என் மனசுக்குள்ள இருந்தனால அது பெரிய அதிர்ச்சியாவும் எனக்கு தெரியல. அப்பதான் நினைச்சேன், ஓ ஆண்டவருடைய சத்தத்தை, ஓ இதுதான் ஆண்டோட சத்தம், ஆண்டவர் பேசுறது விதம் என்று அண்டுதான் முதல் முறையா நான் என் வாழ்க்கையில நான் புரிஞ்சு கொண்டேன். ஏன்னா அது கொஞ்ச நாள் முன்னாடி என் நம்பர்கிட்ட சொல்றேன், நான் பேசுறதுலாம் கேட்டு கிடையாது, ஆண்டவர் எப்படி பேசலாம் தெரியாது, ஒரு சத்தத்தை கேட்டேன், அவதான் சதீஷ் ரிசைன் பண்ண, இதுதான் சத்தம், கனவு எதுவுமே கிடையாது. கரெக்டா அவன் அடுத்த நாள் காலைல சொல்றான், நான் ரிசைன் பண்றேன். எடுத்த முதல் வார்த்தையை தான் சொல்றோம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறவர். ஹல்லேலூயா. நம்ம வேதத்தெல்லாம் படிக்கிறோம், ஆண்டவர் பேசுவாரு, சத்தத்தை கேட்டேன். ஆனா நம்முடைய வாழ்க்கையிலே அதை அனுபவிக்கும் போது அது இன்னும் மகிழ்ச்சியா ஆச்சரியமா இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறவர், ஜீவனுள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா. யாத்ராகமம் 15வது அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கேட்டு கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். ஹல்லேலூயா. அவருடைய என்ன கட்டளைகளுக்கு நிச்சயம் கவனமாய் செவி கொடுக்க வேண்டும். அவர் கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, அவருடைய சத்தத்தை கவனமாய் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்தை கவனமாய், அவர் நம்மளோட அப்ப என்ன அர்த்தம், அவர் நம்மளோடு பேசுகிறவர். ஹல்லேலூயா. நம்மளோடு பேசுகிறான்றா தெளிவா பாரு, நீ உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. அப்போ இந்த பரிசுத்தவான்கள் பாத்தீங்கன்னா, இந்த பைபிள்ல உள்ள எல்லா பரிசுத்தவான்களும் பாருங்க, கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அதன்படி செய்தார். அவர் செய்தவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெரிய வெற்றியை, அற்புதத்தை, அதிசயத்தை ஆண்டவர் செய்தார். நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியம் அவருடைய சத்தத்தை கேட்க காத்திருக்க வேண்டும். கவனமாய் அவருடைய சத்தத்தை கேட்க நாம் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். முதல்ல நான் பார்த்தோம்,
அற்புதம் நினைச்சு நம்மை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும் மேலும் சொல்லுகிறது. இரண்டாவது, சமூகத்தில் திறப்பில் நிற்கிற ஒரு மனிதர்களாய், மற்றவர்களுக்காய் நமக்கே ஜெபிக்கிறவர்களாய் அல்ல, மற்றவர்களுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய அற்புதங்களை அவர் செய்வார். மூன்றாவது பார்த்தோம், அவருடைய சத்தத்தை என்ன செய்யணும், அவர் வார்த்தையை கேட்கணும். அவருடைய சத்தத்தை கவனமாய் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. கவனமாய் அவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். கேட்கும் போது கர்த்தர் அந்த நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய போதுமான கர்த்தர். அது யாரெல்லாம் வேதத்திலே பரிசுத்தவானோட சத்தத்தை கேட்டு அதன்படி செய்தாடோ அங்கே பெரிய அற்புதத்தை அதிசயங்களையும் கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரே ஒரு சின்ன பாடல ஒரு அடியை பாடி நாம் முடிக்க போறோம். கர்த்தருடைய வாழ்க்கையில் இந்த நாட்களே பெரிய அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. Thank you Jesus. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? 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 வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். எல்லாம் பாடலாமா? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? ஹல்லேலூயா. Thank you Jesus. அந்த நாளிலே உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சுத்தமிழப்பினாவே பேசின வார்த்தைகளுக்காக சோத்திரம். நீர் எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய நாங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள உதவி செய்வராக. திறப்பின் வாசல் நின்று மற்றவர்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் நீர் உதவி செய்வராக. உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கவனமாக கேட்க உதவி செய்யும். உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உள்ள தேவன் கர்த்தாவே நமக்கு சோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே நீர் அதிசயங்கள் செய்கிற தேவனுடைய நாமம் அதிசயம். கர்த்தாவே நீர் உண்மை போல தேவன் ஒருவரும் இல்லை. கர்த்தாவே நீர் ஒருவர் தான் தேவன் ஆண்டவரே. நம்முடைய கருத்தில் கொடுக்குறோம். கர்த்தாவே சோத்திரம். எவ்வளவோ அற்புதங்கள் அதிசயங்கள் செய்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின தேவன். இந்த வனாந்திரமான உலகத்தில் எங்களை வழிநடத்துகிறவர், எங்களை பாதுகாக்கிறவர், எங்கள் தேவையை சந்திக்கிறவர், போஷிக்கிறவர், எங்களுக்கு காரியங்களை முன்கூட்டி வெளிப்படுத்தி கொடுக்கிற தெய்வம் துதிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். சர்வ ஞானமுள்ள தேவன் நீரப்பா. எங்களுக்குள் வரங்களை கொடுக்கிற தேவன், எங்களோடு பேசுகிற தேவன் ஆண்டவர், அதிசயங்கள் செய்கிறவர். எங்களை தாழ்த்து கொடுக்கிறோம். எல்லாம் மைக்க செலுத்துகிறோம். ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் எடுத்து பாதுகாத்துள்ளோம். ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களும் சிறு குழந்தைகள் பிறகு வரைக்கும் ஆண்டவரே ஒவ்வொருக்கும் நல்ல சுகத்தை கொடுத்து பாதுகாக்கிறாங்க. ஆண்டவரே ரத்த கொட்டைகளாக எடுத்து காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே பொருளாதார தேவை சந்தியும். வேலை இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை வேலையை கொடும். வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை கட்டிடும். இப்படி நாமத்தை மையப்படுத்தும் அற்புதங்கள் செய்கிறாங்க. சமாதானத்தை நிறைந்த அமைச்சு நடத்தும். கர்த்தாவே நேர் வியாதியோடு பொருளை குணமாக்கும். சமாதானம் இல்லாத சமாதானத்தை கட்டிடும். எல்லாம் மையமைக்க செலுத்துகிறோம். தேசத்தை கட்டில் கொடுக்கிறோம். தேசத்தை ஆளுநருடைய கட்டில் கொடுக்கிறோம். வழிநடத்தும் இவையெல்லாம் அமைக்க செலுத்துகிறோம். இயேசுவை ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதும் கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. வசிய சகலவரும் வருவாரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்தும் நம்ம வரை மட்டும் ஆசீர்வதிப்பாராக.